ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை தீக்ஷத்துக்கு லீவுங்கிறதுனால காப்பி போட்டு கொடுத்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாட்டை வச்சு விட்டு குழம்புக்கு அந்த அடுப்பில் வச்சு விட்டுருக்கலாம், அது செய்யல, அப்படியே உட்காந்துட்டேன் மறுபடியும். அதுக்கப்புறம் சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொள்ளுப்பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன், அதுவும் விசில் வந்துருச்சு. நேற்றுக்கு வந்து தீக்ஷத்துக்கு கொண்டு போன ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவவே இல்லை. அப்புறம் காலையில் இருந்துச்சு எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு வந்து உப்பு தண்ணி தான் வரும், அதில் தான் பாத்திரம்லாம் கழுவுவோம். குடிக்கிற கலவை போய் டேங்க் கடையை நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்துக்குவோம். இந்த உப்பு தண்ணியில் பாத்திரம் கழுவுறதுனால கழுவுனவுடனே தண்ணியோடு வந்து இந்த சில்வர் ஸ்டாண்டில் வச்சா இந்த உப்பு கரை வந்து அப்படியே விளையன்னு பிடிச்சிக்குது. அதனால் நான் கழுவுன உடனே மேலே அந்த டப்பாவில் தண்ணி வடித்து அதுலேருந்து கீழே எடுத்து வச்சு அவனோட லஞ்சு பாக்ஸு அதெல்லாம் இந்த டப்பாவிலையும், சின்ன பாத்திரம்லாம் இந்த டப்பாவிலையும் வச்சு தண்ணி வடிய வச்சு அதுக்கப்புறம் தான் மேலே வைப்பேன். அதுலையெல்லாம் அந்த உப்பு கரை இருக்காது மேலே பிளேட்லையெல்லாம். இந்த கீழே இருக்கிற பிளேட்டில் மட்டும் நம்ம காஃபி கிளாஸ் எல்லாம் கழுவி அப்படியே வைப்போமா தண்ணியோட, அதனால அப்படியே உப்பு கரை பிடிச்சிருக்குது. தீக்ஷித் வருங்க அப்போ தான் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டான். ஆத்தாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருந்தா சூடு பண்ணி கொடுக்கலான்ட்டு ஊற்றுனேன். இந்த 2 மாதம் மழைங்கிறதுனால பெருசாக தெரில, அந்த கிரானைட் கல்லையெல்லாம் தண்ணி விழுந்தாலுமே இந்த உப்பு கரை வந்து தெரியுதில்ல. வெயில் காலத்துக்கு தான் தண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னாலும் அதுக்கப்புறம் நம்ம தொடச்சோம்னாலும் இந்த உப்பு கரை வந்து நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நல்லா தேய்க்கணும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது சமையல் செஞ்சுட்டு போட்ட பாத்திரமெல்லாம் கழுவி தண்ணி வடிய கேட்குறக்கு இடம் இல்லை. இந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து நான் கீழே இருக்கிற அந்த ட்ரேயில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரம்லாம் கழுவணும். இதெல்லாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு, இதெல்லாம் எடுத்து மேலே கமுத்திடலாம். இதெல்லாம் லைட்டாக தான் தண்ணி இருக்கும், ஆனால் நம்ம மேலே கமுத்துனோன்னா அந்த நம்ம சொம்பு கமுத்துனோன்னா அந்த சொம்பு கமுத்துற அந்த ரவுண்டாக அப்படியே விளையேன்னு பிடிச்சிக்கும். அதனால இந்த மேலே எல்லாம் மடிக்கொடுக்கா கழுவ மாட்டோமில்ல, அதனால நான் இந்த மாதிரி வச்சுக்கிறது. உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி இருக்குதுன்னு கீழே வச்சாலுமே கீழேயுமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் அந்த அட்டையை போட்டு வச்சுட்டேன். இந்த பாத்திரத்துலேயே எடுத்து கீழே வச்சுட்டு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவி அதில் வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி கீழே வடியாது, அதுக்குள்ளேயே நின்றுக்கும். அந்த தண்ணி கீழே வடிஞ்சாலும் இந்த ஸ்லாப்பில் லைட்டாக விளைய நிற்குதுன்னு பாருங்கள், அந்த கிரானைட்கல்ல அந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் இந்த கீழே வடியாமல் வாங்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அங்கே மேலேயே கமுத்தி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த டப்பாவில் போட்டுருவேன்.